புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஓரணியில் தமிழ்நாடு. இந்த 2 கேம்பெயின்ல கோவை மக்கள் எந்த பக்கம் சாய போறாங்க? 2021 தேர்தலப்ப ஸ்டாலின் கோவை மக்களுக்கு மட்டும் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாரு. நொய்யலாறு, பவானியாறு, அமராவதி ஆறு ஆகியவை இணைக்கப்படும் சொன்னாரு. செஞ்சாரா? அனைத்து வசதிகளுடன் ஒருங்கிணைந்த ஆயத்த ஆடை ஜவுளி பூங்கா கோவையில் அமைக்கப்படும் சொன்னாரு. செஞ்சாரா? பம்ப் செட் சோதனை ஆய்வகம் கோவையில் அமைக்கப்படும் சொன்னாரு. செஞ்சாரா? பல் மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவமனைக்கு தனித்தனி கட்டிடம் கட்டப்படும் சொன்னாரு. செஞ்சாரா? கோவையில் அடுக்குமாடி குறுந்தொழில் பேட்டை அமைக்கப்படும் சொன்னாரு. செஞ்சாரா? எல்லாத்தையும் விட பவானி ஆற்றின் உபரிநீர் சின்ன வேடம்பட்டி ஏரிக்கு கொண்டு வரப்படும் சொன்னாரு. அதை நம்பி விவசாயிகள் ஏரியை சீரமைச்சாங்க. இப்போ மாநகராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவு நீரை 3ஆம் நிலை சுத்திகரிப்பு செஞ்சு சின்ன வேடம்பட்டி ஏரியில் தேக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. தண்ணி கேட்டா கழிவு நீரை தேக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு ஸ்டாலின். ஆக சொன்னது எதையும் செய்யல, செஞ்ச பணிகளும் சொல்லும்படியா இல்ல. அதனால கோவையில புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் தான் இந்த முறையும் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. 2021 மாதிரியே 2026 தேர்தலையும் இங்க இருக்கிற 10 தொகுதிகளையும் பந்தயம் அடிக்க போறது அதிமுக தான்னு மக்கள் சொல்றாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.